இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சமையலை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம கேஸ் அடுப்பில் தான் சமைச்சு சாப்பிட்றோம். அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விறகடுப்பில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். மல்லி இலை, புதினா, அப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுக்குமே அளவு சொல்லலை, சும்மா குத்து மதிப்பாக எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். நம்ம அளந்து போடுறதை விட குத்து மதிப்பாக போடுறது தான் இன்னும் டேஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். அரிசி கறி மட்டும் நான் வந்து அளவு சொல்கிறேன். அரிசி வந்து 1 கிலோ, அப்புறமா கறி வந்து 1.5 கிலோ எடுத்துருக்குறோம். அடுத்து நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து எரிய வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன முள் அப்புறமா பேப்பர்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோனாலே அது எரிய ஆரம்பிச்சிட்டனாலே நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கட்டை இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி அதே கிச்சனுக்குள்ளே அதே அடுப்பில் தான் சமைச்சிட்ருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வெளியில் விறகடுப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பிரியாணி வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்க ஆரம்பித்தாச்சு. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, அப்புறமா பச்சை மிளகாய், மல்லி, புதினா இது எல்லாமே போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி கிராமத்து சைடில் வந்து பின்னாடி வந்து மரம்லாம் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் இடமும் இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு. அப்போ அந்த செடியோடு உட்காந்து நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால் அப்படியே வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்து இதோட தக்காளி, தயிர், அப்புறமா வத்தப்பொடி, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் இதோட ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நம்ம சிக்கனை வேக விட போகிறோம். சிக்கன் வந்து நல்லா வெந்து வருத கேப்பில் வந்து நான் ஒரு இடையில சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த செடி அதுக்கு தண்ணி ஊற்றுறது அது எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் வீடியோலையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். விறகடுப்பில் வந்து தணல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே நமக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும். நம்ம கறி வந்து வர்ற கேப்பில் நான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து திராட்சை செடி, அதில் வந்து அழகாக வந்து காய் வந்திருக்குது. அடுத்து நம்ம அரிசியையும் ஊற போட்டுடலாம். அடுத்து நான் 10 பாதாமை வந்து இந்த மாதிரி தோல் உரித்து அதையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது கூட ஒரு 1/2 பாக்கெட் பாலும் சேர்த்துருக்குறேன். அடுத்து அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் அப்புறமா பாலையும் சேர்த்து கொதிக்கிறதுக்கு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சிக்கனுமே நமக்கு நல்லா வெந்துருச்சு. மட்டன்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நல்லா வெந்து வந்துடும் விறகடுப்பில் செய்யும் போது. அடுத்து நம்ம அரிசியும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு அரிசி உடஞ்சிரும். ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் சமமாகிற அளவுக்கு வச்சிடணும். அடுத்து நமக்கு வந்து அந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் சமமாக வந்ததுக்கப்புறமா தோசைக்கல்லை திருப்பி போட்டு அது மேலே ஒரு 20 நிமிஷம் தம்மில் வச்சுருங்க. அந்த கங்குலேயே நமக்கு வந்து தம்மாகி வந்துடும். தீ வந்து வைக்கக்கூடாது. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து சூப்பராக பிரியாணி வந்து ரெடியாகி வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.